எல் காஸ்டிலோ குகை. இது பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பழமையான குகை கலையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க உதவும் அப்படின்னு சொல்லலாம். உடனே ஸ்பெயினில் இருக்கக்கூடிய எல் காஸ்டிலோ குகைக்கு நீங்கள் போய் பார்க்கணுன்னு விரும்புவீங்க இந்த கதையை சொன்னால். எல் காஸ்டிலோ உலகத்துடைய புகழ்பெற்ற கல் ஓவியங்களை கொண்ட ஒரு பகுதி தாங்க. இது பில்பாவோவுடைய மேற்கே சில மைல் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு மலை பாதையுடைய அடிவாரத்தில் இருக்குது. இந்த பகுதி முழுக்க இருக்கக்கூடிய பல குகைகளில் ஆதிகால கலைப்படைப்புகளை உங்களால் இன்றைக்கும் பார்க்க முடியும். இந்த பகுதிக்கு தி கிரேட் நமக்கு எல்லாருக்குமே அறிமுகமான பிக்காசோ ஓவியர் அங்கே போன போது 12,000 ஆண்டுகளில் மனித இனம் புதுசாக எதையுமே கற்றுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த குகைகளில் சாவெட் மற்றும் லாஸ்காக் அப்படின்னு சொல்லக்கூடிய குகை பொதுமக்கள் பார்க்க தடை செய்யப்பட்ட ஒரு குகையாக இருந்து வருது இன்றைக்கும் கூட. ஏன் அப்படி பிக்காசோ சொன்னார் அப்படின்னா, ஓவியம் அப்படிங்கிறது அந்த காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது இல்லையா, அங்கே அவ்வளவு கலைநயம் மிக்க ஓவியங்கள் இருந்திருக்குது அவர் பார்க்கும்போது. ஆனாலும் பாருங்க, இதில் ஒரு திருப்பு முனையா ஸ்பெயினில் இருக்கக்கூடிய கலாச்சார அமைப்பகம் என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்த பொதுமக்கள் பார்க்க அனுமதிக்கிறாங்க. அதன்படி ஒரு நாளைக்கு 260 பேர் அந்த குகைக்குள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு அனுமதி வழங்கப்படுது. 980 அடி உள்ளே செல்லும் அந்த குகைக்குள்ளே நுழைஞ்சதும் 100க்கும் மேற்பட்ட மான்களுடைய சித்திரங்கள், காட்டெருமை, வரலாற்றுக்கு முந்தைய பசுக்கள், கொம்புகள் கொண்ட நாய்கள் கூட உங்களால் பார்க்க முடியும். அதுபோக கைகளை கொண்டு வண்ணத்து பூச்சியை பயன்படுத்தி சில ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. அது ஒருவித குழாயை பயன்படுத்தி பாறையுடைய மேற்பரப்பில் வண்ணத்து பூச்சியை தெளிச்சு உருவாக்கப்பட்டிருக்கு. இது குறைஞ்சது 40,800 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள்.